இன்னைக்கு நான் ரத்தன் டாட்டா பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படித்தங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களோட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து பிறந்தது வந்து 1937 பிறந்திருக்காருங்க. இவர் வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவர். அப்புறம் பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இவர் வந்து ஒரு பேச்சுலருங்க. இவர் படிப்பெல்லாம் வந்து ஃபாரினில் வந்து ஆர்கிடெக்சர்லாம் முடிச்சுட்டு இங்கே திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே ஃபோர்மேனாக தான் ஆரம்பித்தார். பிஸ்னஸில் வந்து எடுத்த உடனே பெரிய பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து ஆகலை, சேர்மன்லாம் ஆகலை. சின்னதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக தான் முன்னேறி வந்தார். இவர் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. டைட்டன் வாட்ச் கம்பெனி, அப்புறம் வந்து இந்த தனிஷ்க் அந்த டைமண்ட் கம்பெனி இந்த இது, அப்புறம் நேனோ காரு, டாட்டா ஸ்டீல் கம்பெனி, டாட்டா டீ, டாட்டா சால்ட்டு, டாட்டா மோட்டார்ஸு, அப்புறம் டாட்டா கன்சல்டன்சி டிசிஎஸ் இருக்கு இல்லைங்களா அது, அப்புறம் டாட்டா டெலிகம்யூனிகேஷன் அது, இந்த மாதிரி கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வந்து இவர் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் வந்து டோட்டல் இன்கம் எவ்வளோ வருதோ அதில் வந்து 66% வந்து அவர் டொனேஷனுக்கே போயிடும். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் அவருக்குன்னு வச்சுக்கிட்டதுங்க. இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறையங்க. அதாவது ஸ்கூல்ஸு, காலேஜஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, அப்புறம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவர். நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ் யூஎஸ்க்கெல்லாம் கூட வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு பெட் லவருங்க. இவர் வந்து பெட்ஸுக்குனே வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலே வந்து ஒன்று கட்டி அதை வந்து அங்கேயே வந்து ஐசியூ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் வந்து வச்சுருக்காரு. அவர் வச்சு எல்லாமே வந்து வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஏழைகள், மிடில் கிளாஸு, அப்புறம் வந்து ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ரொம்ப கம்பேஷனேட்டாக இருப்பாருங்க. ரொம்ப இவருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து குவாலிட்டியும் இருக்கும், எப்போவுமே அஃபோர்டபிலிட்டி ரெண்டுமே இருக்கும். அப்புறம் வந்து அதுவே அவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து இவர் இறந்தது வந்து ஒரு பிக் லாஸ் தாங்க. சிம்பிளிசிட்டி இருக்கிற ஒரு மனிதர். இவர் இறந்தது வந்து 9th அக்டோபர் வந்து இவர் இறந்துருக்காரு. வயது மூப்பின் காரணமாக இறந்துருக்காரு. இவர் ரொம்ப சிம்பிளிசிட்டி இருக்கிற ஒருத்தர். இவர் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனுங்க. எல்லாருனாலையும் வந்து ஒரு விரும்பப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரை வந்து இந்த லாஸ்ட் ரைட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. வர்லியில் வந்து அவ்வளோ கூட்டம் அலம்போதிச்சு. பெட்ஸு கூட வந்து அவரோட வளர்த்த நாய் கூட வந்துருந்துருந்தாங்க. லைவில் கூட காமிச்சாங்க டிவியில். இவருடைய வந்து ஆன்மா சாந்தியரை எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேங்க. இதை வந்து ரோல் மாடலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இவரை ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.